Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 15 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லைட் மீசா கிட்ட இந்த மாதிரி எல்ல போட்டு தள்ளு எனக்காக பண்ணு, இஃப் இன் கேஸ் நம்ம மாட்டிட்டோம்னா எனக்கும் பிரச்சனை, நான் மாட்டிட்டேன்னா நீயும் கஷ்டப்படுவ, அதனால ரெம்பு கிட்ட கொல்ல சொன்ன உடனே அவளும் அதுகிட்ட கெஞ்சி கேப்பாளா. உடனே அதுவும் என்ன சொல்லிருச்சு, ஓகே நான் எல்ல கொன்னுறேன், அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி ஈஸியாவே சொன்ன உடனே நம்ம பயலுக்கு ஷாக்கு, என்ன அசால்ட்டா சொல்லிட்டானேன்னு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொன்னையும் தெளிவா சொல்லிரும், அவன் எங்க இருக்கானோ அங்க நீ கூட்டு போ, இமீடியட்டா அவனை போட்டு தள்ளிடுறேன் உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் அவ்வளவு சீக்கிரம் அவனை கூட்டு போறேன், முடிஞ்சா நாளைக்கே கூட்டு போய் அவனை போட்டு தள்ளிடுறேன். ஆனா அவசரமா முடிவெடுத்தா கண்டிப்பா ஏதாச்சும் பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவனை போட்டு தள்ளனா அடுத்து என்னென்ன கான்சிக்வென்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கணுமே. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட சொல்றேன், பட் என்ன ஆனாலும் சரி நான் சொல்ற வரைக்கும் அவனை கொன்றாத, என்ன ஆனாலும் சரி அந்த தப்பை மட்டும் பண்ணிடாத, அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே மாட்டிக்குவோம் உடனே சரின்ட்டு அதுவும் ப்ராமிஸ் பண்ணிரும். அதுக்கப்புறம் மீசா கிட்ட அவளோட போன் நம்பர் கேட்பான், அப்படின்னா உன்னோடதையும் குடுன்னு சொல்லி கேட்பாளா. முடியவே முடியாது நீருவான். ஏன் ஏன் எதுக்காக, நான் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சு, அப்புறம் என்ன பஞ்சாயத்துன்னு கேட்பான். ஏமா என்னைய போலீஸ் கம்ப்ளீட்டா சர்வேலன்ஸ்ல வச்சிருக்கானுங்க, எப்படியும் நான் உங்ககிட்ட பேசுறதா அவனுங்க ஒட்டு கேட்டுட்டு தான் இருப்பானுங்க, நீ பாட்டுக்கு ஏதாச்சும் உளறி வச்சிட்டேன்னு வச்சுக்க பஞ்சாயத்து பெருசாயிரும், அதனால வேண்டாம்பா, அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஏகப்பட்ட போன் இருக்குது, அதுல ஒரு போனை இவனுக்கு கொடுப்பா. உடனே பயலுக்கு பரவாயில்ல இது நல்ல ஐடியா தான் தோணும், நான் டெய்லி கால் பண்ணுவானா, நிறைய மெசேஜ் பண்ணுவானா, நீ ரிப்ளை பண்ணுவியா, என்ன ஓகேவான்னு கேப்பா. அதெல்லாம் ஒரு வெங்காயமும் வேண்டாம், எப்ப தேவைப்படுதோ அப்பதான் ஆன் பண்ணி கால் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன தெரியணும் நீ என்ன பண்ணணுங்கிறத மட்டும் தான் நான் சொல்லுவேன், வேற வெட்டியெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாதுன்னு உடனே அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும். அப்படின்னா நீ எப்ப கால் பண்ணுவேன்னு கேட்டா சொல்ல முடியாது, நாளைக்கு கூட கால் பண்ணலாம், ஒருவேளை எல்லாம் போட்டு தள்ளக்கூடாதுன்னு முடிவு பண்ணா கூட அவன் கால் பண்ணி சொல்லுவானாமா. இத சொன்ன உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்படின்னா நாளைக்கே கால் பண்ணுவியா அப்படின்ட்டு தையா தக்கான்னு குதிப்பான். சரி இனி இதுக்கப்புறம் இங்க இருக்காத, பிரச்சனை ஆயிரும் கிளம்புன்னு சொன்னா மணி 7 தானே ஆகுது, நாம தான் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சே, வா வெளியில டின்னருக்கு போவோம், நைட் ஸ்கை ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு புலம்பிட்டே இருப்பான். உடனே கொஞ்சம் நல்ல விதமா பேசி வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லுவான், உடனே சைலண்ட் ஆயிடுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம ரெம்மு கிட்ட பேசும்போது ஏதோ ரேடியோ ஸ்டேஷன் ஆன் பண்ணி விட்ட மாதிரி தொண பேசக்கூடாது, யாருக்கும் கேட்காத மாதிரி நைஸா சைலண்டா பேசணும். நானும் ரியூக்கும் அதை தான் பண்ணுவோம், அதனால தான் இன்ன வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும், உன் மேல ஒரு சின்ன டவுட் வந்தாலும் நம்ம எல்லாத்துக்குமே பஞ்சாயத்துன்னு சொல்லி அனுப்பி வைப்பான. ஓகே அப்பா போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிடுவான். சரி அதே நேரம் இங்க ஒரு வழியா அவளை சைலண்ட் ஆக்கி நம்ம பையன் அனுப்பிட்டான். இப்போ எல்லாம் நாளைக்கு கொல்லணுமா வேண்டாமா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா எல்லு வந்து பப்ளிக்கா அவன் ஃபேஸ இது வரைக்கும் காமிச்சதும் இல்ல, அவன் பேர் என்னன்னு வெளியில சொன்னது இல்ல. இப்போ எல்லு சஸ்பெக்ட் பண்ணி அவன் கூட இருக்க ஒரே ஆளு நம்ம பையன் மட்டும்தான், அவன் உசுருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் இவனை தான் முடிப்பாங்க. ரியூக்கு கேட்டுட்டு என்னப்பா நீ இப்படி தயங்குற, உன்னை அவன் ஃப்ரெண்டுன்னு சொன்னானே அந்த ஒரு காரணத்துக்காண்டி பமுறியா அப்படின்னு நக்கலா கேட்கும். அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்ல, நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட விளையாண்டுட்டு தான் இருக்கனே தவிர அவனை ஃப்ரெண்டாலாம் பார்க்கலாம்பா. அப்படியே நம்ம லைட்டு எல்லு கூட ஃப்ரெண்டாவே இருந்தாலும் ஹீராவை பொறுத்த வரைக்கும் இவன் எனிமி, அதனால அவனை போட்டு தள்ளியே தீருவேன்னு பயங்கர வெறியில இருப்பான். எப்போ அவன் வந்து எல்லுன்னு சொல்லி இவங்கிட்ட வந்து நின்னானோ அப்பவே அவனை கொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். இப்போ எல்ல ஆக்சிடென்ட்ல கொண்டா என்ன ஆகும், இவனை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, எவிடன்ஸ் இல்லாம பண்ணாலே போதும். இப்ப அவன் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லு செத்ததுக்கு அப்புறம் என்னென்ன ப்ராப்ளம்ஸை இவன் ஃபேஸ் பண்ண போறான் அப்படிங்கிறது மட்டும்தான். நாளைக்கு எல்ல அப்படின்னு இழுப்பான், அதுக்கப்புறம் எஸ் எல்லுக்கு நாளைக்கு தான் ஃபைனல் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அப்படியே கட் பண்ணி எல்ல காட்டுறாங்க, அவன் ஹேர் சாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமா செக் பண்ணிட்டு இருப்பான். இவங்க வழக்கம் போல லுக் கூட்டு இருப்பாங்க, ஏன்னா எப்பவுமே அவன் பைத்தியக்கார மாதிரி தானே பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் என்ன யோசிச்சான்னு தெரியல, திடீர்னு என்ன தெரியுமா சொல்லுவான், நான் இன்னும் கொஞ்ச நாள்ல திடீர்னு செத்து போயிட்டான்னா சீஃப் உங்களோட பையன் தான் கிரா, அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடும், என்னையா உளறிட்டு இருக்க, ஏன் திடீர்னு இப்படி சொல்ற, ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு கேட்டா அதுக்கப்புறம் நான் உங்களை தான் நம்பி இருக்கேன், பட்டாரி உங்களுக்கு எல்லா ஆக்சஸும் கொடுப்பாரு, இந்த கேஸ கண்டினியூ பண்ணுங்க. அவங்க அப்பா வந்து புலம்பி தள்ளுவாரு, ஏயா நீ தானையா சொன்ன அவன் மேல இருக்க டவுட் ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிருச்சுன்னு, இப்ப ஏன் மறுபடியும் எப்படி சொல்லிட்டு இருக்க, அவன் தான் எப்படி சொல்ற எனக்கு தெளிவா சொல்லும் பாரு, அவனுக்கு எப்படின்னு சொல்ல தெரியல, பட் அவனோட ஆள் மனசுல அவன் தான் கிரான்னு சொல்லி ஆணித்தரமா நம்புறான். இது வரைக்கும் இப்படி ஒரு ஃபீல் அவனுக்கு வந்ததே இல்ல. இஃப் இன் கேஸ் ஃபர்ஸ்ட் கிராவும் செகண்ட் கிராவும் சேர்ந்து வேலை பாக்குறாங்கன்னா டெஃபினட்டா என்னைய கொன்றுவாங்க, அவனை ஏன் சஸ்பெக்டா வச்சு நான் பாக்குறேன்னா அவனை தவிர இத வேற யாராலையும் பண்ண முடியாது, அதனால இப்ப நான் செத்துட்டேன்னா உங்க பையன் தான் கிரான்னு கன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணலான்ட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ண நம்ம லைட் பாத்தீங்கன்னா காலேஜ்ல ஜாலியா சுத்திட்டு இருப்பானா, அந்த டைமுங்கும் போது எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருப்பான். இவன் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான், ஏதோ சரியில்லையேன்னு சொல்லிட்டு தக்கட்டா நீங்க கிளம்புறீங்களா அப்புறமா பேசுறேன்ட்டு நேரா அவன் கிட்ட போவான். போனவன் ஏண்டா இப்படி பப்ளிக்கா வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க, உனக்கு தாண்டா பஞ்சாயத்தாவும் லூசு பயலாம்பான். தம்பி நீ கிராவா இல்லாத வரைக்கும்
வரைக்கும் எனக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல. வெளியில இருக்க உன்னை தவிர நான் தான் எல்லுன்னு என்னை பத்தி வேற யாருக்கும் தெரியாது. இஃப் இன் கேஸ் சில நாட்கள்ல நான் இறந்து போயிட்டேன்னா ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டேன் நீ தான் கிரான்னு கன்ஃபார்ம் பண்ண சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க உன்னைத்தான் கிராவா விசாரிப்பாங்கன்னு சொல்லுவானா நம்ம பயலுக்கு தூக்கி வாரி போடும். இன்னைக்கு தான் அவனை போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தான். கடைசியில அதுலயும் குண்டு தூக்கி போட்டுட்டான். அது மட்டும் இல்லாம நம்ம பையன் லைட் சாகாம இருக்கிற வரைக்கும் இந்த காலேஜ் ஒரு ஃபன்னான இடம் தானாமா. நீங்க இல்லன்னா தான் போர் அடிக்கும். ஏன்னா இவனுக்கு ஈக்குவலா பேசுற அளவுக்கு இந்த ஏரியால எவனுமே இல்ல. சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச நீ ஒருத்தன் தான் இந்த ஏரியாலேயே பிரில்லியன்டான ஆளும்பானா. நம்ம லைட்டுக்குள்ள அப்படியே ஒரு எரிமலையே குமுறிட்டு இருக்கும். இவனை போட்டு தெரியலான்னு பார்த்தா சடனா ஏதாச்சும் குண்டை தூக்கி போட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுறான். அதனாலேயே இவனை கொல்ல முடியல அப்படின்ட்டு நம்மளுக்கு அப்படியே கடுப்பாவும். சரி வாப்பா கேக் சாப்பிட போலான்ட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புவாங்க. போகும்போது லைட்டு லைட்டுன்னு இங்கேயோ கேட்ட அந்த முரட்டுத்தனமான குரல் யாரான்னு பார்த்தா நம்ம மீசா தான். இங்க பக்கத்துல ஒரு போட்டோ ஷூட் அப்படியே உன்னைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ட்டு வந்து நிப்பா. நம்ம பல்லுக்கு தூக்கி வாரி போடும். ஐயோ இந்த மீசா முட்டா மூதேவி இங்கே வந்து தொலைஞ்சிட்டாலே இனி இவன் விடமாட்டேன் யார நேரமா இது குரங்கு அப்படின்னு மனசுக்குள்ள பச்சை பச்சையா திட்டிட்டு இருக்கான். அந்தவ இது யாரு உன்னோட ஃப்ரெண்டா? ஆளு பார்க்கவே வினோதமா விகாரமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. இங்க நம்ம பயலுக்கு லைட்டா பீதி தான். பட் இருந்தாலுமே உள்ளுக்குள்ள சந்தோஷம். என்னன்னா இப்ப அவ எல்ல பாத்துட்டா அப்படின்னா அவனோட உண்மையான பேர் அவளுக்கு தெரிஞ்சிரும். இனி பஞ்சாயத்து ஓவர் இல்ல, எப்ப வேணாலும் அவனை போட்டு தள்ளாமே. நான் லைட்டோட கேர்ள் ஃப்ரெண்டு, உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவ அவ பேரை சொல்லுவா, அவன் பேரை சொல்லுவான். ஆனா இது உங்க பேரு யூகா ஹிடோக்கியா அப்படின்ட்டு அப்படியே மேல பாப்பா. அவன் பேர் அவன் தலைக்கு மேல வரும். அதை பாக்குறதுக்குள்ள நம்ம பைய குறுக்க வந்துருவான். நமக்கு காட்ட மாட்டாங்க. மேபி அவ பாத்திருப்பாளோ என்னமோ. இன்னும் மாத்தி சொல்றானேன்னு ஒரு மாதிரி பேசுவாளா, சமாளிக்கணும்ல. அதனாலதான் நம்ம பைய குறுக்க வந்துட்டான். அவன் பேரே அப்படித்தான், கொஞ்சம் குதர்க்கமா தான் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு இருப்பான். பேரை பார்த்துட்டு என்ன அவன் சொன்ன பேரும் நான் பார்த்துட்டு இருக்க பேரும் வினோதமா இருக்குது அப்படின்னு பேந்த முழிப்பா. நம்ம லைட் பார்த்துட்டு தம்பி நீ வெளியில வந்து இன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிட்ட, இன்னையோட உனக்கு சங்குதான்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி வினோதமா சிரிச்சுட்டு இருக்கான். என்ன இவன் இப்படி எல்லாம் லுக் விட மாட்டானே, எதையாச்சும் நோட்டீஸ் பண்ணி தொலைஞ்சிட்டானா, ஒருவேளை செகண்ட் கிரா இவதான்னு கண்டுபிடிச்சு சிரிச்சுட்டு இருக்கானா அப்படியே மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான். வேர்த்து ஊத்தும். உடனே அவன் லைட்டு உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குதும்பா. ஏண்டான்னு கேட்டா எல்லு இவளோட பெரிய ஃபேனாமா. என்னைக்காச்சும் இவளை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தானாமா. இப்ப பார்த்தோன்னா அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா மிஸ்ஸா வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஆளு. அதனால அங்க இருக்கவங்க எல்லாம் இவளை பார்த்த உடனே மிஸ்ஸா வந்திருக்காங்கன்னு எல்லா ரவுண்ட் கிட்டுவாங்க. எல்லாம் வேற அவளை சுத்தி ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பானா. நம்ம பயலுக்கு மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கும்னா எல்லோட பேரு என்ன, அதை எப்படியாச்சும் சீக்கிரமா கேட்டு தெரிஞ்சுக்கணும். பட் என்ன பஞ்சாயத்துனா இப்ப கூட்டம் கூடிட்டாங்க, எப்படியோ போச்சுன்னா பேரை கேட்டு தெரிஞ்சுக்க முடியாதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே மீசாவோட மேனேஜர் வந்து அவளை பிடிச்சி எடுத்துட்டு போவா. ஏன்னா ஷூட்டிங்க்கு லேட் ஆயிருச்சாமா. சூப்பர் சிச்சுவேஷன் எனக்கு நல்லாவே அமைது, அவகிட்ட போன் பண்ணி நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அவ லைட்டு நல்லா படி, நானும் நல்லா வேலை பாக்குறேன், போயிட்டு வரேன், நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். சரிப்பா லைட்டு வா போலாம் அப்படின்னு கூப்பிடுவான். இரு ரெஸ்டும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போகும்போது மீசாக்கு கால் பண்ணுவான். அட பாத்ரூம் போயிட்டு போன் பண்ணா என்ன, போற வழியிலேயே அவசரம், எல்லு உன்னோட சாவு என் கையில தான், இதோட நீ காலின்னு சொல்லிட்டு அப்படியே போன் அடிப்பான். இனி இதுக்கப்புறம் நம்ம பையன் அவனோட பேரை கண்டுபிடிச்சு அவனை போட்டு தள்ளானா இல்ல எல்லு அதுக்கும் ஏதாச்சும் செக்மேட் வச்சானா இல்லையாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.